ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சிறகடி காசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடி காசை சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வழியாக மீனாவோட அம்மா வந்து கடையை வந்து எடுத்துட்டாங்க, ஜூஸ் கடையை எடுத்துட்டாங்க. சிந்தாமணி சொல்ல ஐடியா அப்படி பண்ணிட்டாங்க. அதனால் விஜயாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்கல, பிரியாணி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் சொல்கிறபடி கேட்டுகிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனது பார்வதி வந்து திட்டுறாங்க. ஒருத்தர் வந்து வத்தத்தில் இருக்கும்போது இப்படி தான் பிரியாணி பண்ணி கொண்டாடுறதா, நீ தானே பண்ணியிருக்க. ஆமாம், எனக்கு வந்து இஷ்டம் இல்லைன்னு எழுதுறாங்க. உடனே சிந்தாமணி அதை விடுங்க, நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம், சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் மீனா பூக்கடையை தூக்கி தான் இன்னும் சந்தோஷமாக இருக்குங்கிற, அவ்வளவு தானே, விடுங்க மீனா பூக்கடையும் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இதை கேட்டு எல்லாருமே அது ரொம்ப சந்தோஷமாக அது 2 பேரும் பிரியாணி சாப்பிட்றாங்க. பார்வதிக்கு வந்து கொஞ்சம் இறக்க கடை இருக்குது. இங்கே வந்து காட்டுறாங்க, இங்கே மீனா அவங்க அம்மாலாம் சுகமாக இருக்காங்க, அப்பா நினைவாக வச்சுருக்கோம், இப்படி போயிடுச்சு, கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது நம்ம மீட்டிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கு முன்னாலமே இப்போ கிடையாதான், இப்போ வெளியில் கடை வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1000 செய்கிறாங்களாம், கேட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் முத்து வந்து இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கடையெல்லாம் எடுத்துட்டாங்க, என்ன செய்ய தெரியல அப்படிங்கிறாங்க. கவலையப்படாத, நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும், பிளான் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. சிந்தாமணி பிளான் அவங்களுக்கு தெரியாது, உண்மையிலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம மீட்டியெல்லாம் நினச்சிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலே சிந்தாமணி தான் ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. எல்லாரும் சோகத்தில் இருக்காங்க. அதே சமயம் சுருதி வந்து அங்கே மனோஜ் கடைக்கு போய் பார்க்குறாங்க. சாமான்லாம் நிறைய வேணும், ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வேணும், ஆனால் பைசா கம்மியாக தர முடியுமா கேட்குறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து அப்படிலாம் தர முடியாது, எல்லாருக்கும் வாங்குற ரேட்டு தான் நான் உனக்கு தருவேன் அப்படி அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையை பார்க்க போகிறேன் போயிடுறாரு. அதே சமயம் சுருதியோட அம்மாவும் வந்து கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க எப்படின்னு தெரில. மனோஜ் அதை கிட்ட ஷாக்காரான். இதெல்லாம் வந்து நாளைக்கு காட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். துக்கம் வந்து பார்த்தா திருப்பி மீனாக்கு முத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி ரோகிணி வந்து சந்தோஷமாக தான் இருக்கா. ரோகிணிக்கு எதுவுமே வரமாட்டேங்குது சொல்லி ரசிகர்கள் வந்து வருத்தமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் போயிருந்தேன், அப்போ எடுத்த வீடியோ தான் இது. மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.